நாம் வாழ்கிறதான இந்த உலகம் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக அநேக பேரரசுகளுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. அநேக ராஜ்யங்கள் இஸ்ரவேல் என்கிற இனக்கூட்டத்தை இந்த உலகில் இராதபடி எப்படியாவது சர்வசங்காரம் செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரவேலின் வரைபடத்தை உலக வரைபடத்திலிருந்து துடைத்தெறிய வேண்டும் என்றும் முயற்சி செய்தனர். நாடு கடத்தப்படுதல், துன்புறுத்தப்படுதல், போர் மற்றும் பயங்கரவாதம் போன்ற அனைத்து சாத்திய கூறுகளையும் மீறி இஸ்ரவேல் எனும் தேசம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது அவர்களுடைய இராணுவ வலிமையா, உலகளாவிய அவர்களுடைய கூட்டணியா, அவர்களுடைய அறிவு கூர்மையா, அல்லது இன்னும் ஏதாவது பெரிய சக்தி அவர்களை பாதுகாக்கிறதா? இதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பைபிள் ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். எனவே கடைசி வரையில் இந்த செய்தியை கேளுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பகிர்ந்து அவருடைய சாட்சிகளாய் வாழ்வோம். வாருங்கள். ஏன் இஸ்ரவேல் என்கிற தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது? அதற்கு வேதாகமம் சொல்லுகிறதான அந்த 5 உண்மைகள் என்ன என்பதை நாம் தியானிப்போம். முதலாவதாக, தேவன் இஸ்ரவேலரோடு செய்ததான உடன்படிக்கை. தேவன் இஸ்ரவேலர்களோடு நிபந்தனையற்ற, நித்தியமான அல்லது என்றும் அழியாத ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியுள்ளார். இதை பைபிளில் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களில் பார்க்க முடியும். தேவன் ஆபிரகாமுடனும் அவனுடைய சந்ததியினருடனும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதாக கூறுகிறார். இந்த உடன்படிக்கையின்படி கானான் தேசம் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு சொந்தமாக இருக்கும் என்றும் அவர் அவர்களுக்கு தேவனாகவும் அவர்கள் அவருக்கு மக்களாகவும் இருப்பார்கள் என்றும் அவர் கூறுகிறார். மேலும் இது ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் என்றும் தேவன் கூறுகிறார். கானான் தேசம் என்பது இப்போதுள்ள இஸ்ரேல், பாலஸ்டைன், லெபனான், சிரியா மற்றும் ஜோர்டன் இந்த நிலப்பரப்புகளை உள்ளடக்கிய பகுதிதான் வேதாகமத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட கானான் தேசம். இந்த வாக்குறுதியை தான் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வாக்குறுதி அல்லது தேவனுடைய உடன்படிக்கை என்பது தற்காலிகமானது அல்ல. அது மனித பலத்தை அடிப்படையாக கொண்டதும் அல்ல. அது நித்தியமானது. ஒருபோதும் தனது வார்த்தையை மீறாத தேவனாலே அந்த உடன்படிக்கையானது முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரியும் ஏன் இஸ்ரவேல் தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது என்பது காரணம். அவர்களோடு உடன்படிக்கை செய்துள்ள நபர் தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்து இஸ்ரவேலுடைய பட்சத்தில் இருக்கிறவர் தேவன். எனவே எந்த தேசத்தாலும் இஸ்ரவேலரை அழித்துவிடவே முடியாது. இரண்டாவதாக, இஸ்ரவேலின் பாதுகாப்பு பற்றியதான தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எரேமியா புஸ்தகத்திலே 31வது அதிகாரம் 35-36 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேலின் இருப்பை, அதாவது இஸ்ரவேலருடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸை இந்த பிரபஞ்ச விதிகளுடன் இணைக்கிறார். இரவும் பகலும் இருக்கும் வரை, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கும் வரை இஸ்ரவேலும் நிலைத்திருக்கும். இஸ்ரவேல் என்கிற தேசம் அரசியல் மாற்றத்தினாலேயோ அல்லது தற்செயலாகவோ தோன்றினதான ஒரு தேசம் அல்ல. அது தெய்வீக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாலே உண்டாக்கப்பட்டதான தேசம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கும் வரை இஸ்ரவேல் என்கிற தேசம் நிலைத்திருக்கும் என்பதாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்க இந்த உலகத்திலே எந்த அரசியல் தலைவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களாலே முடியவும் முடியாது. இதுதான் இரண்டாவது காரணம். மூன்றாவதாக, இஸ்ரவேல் இசை பல நாடுகளுக்கு சாட்சியாக தேவனாலே வைக்கப்பட்டுள்ளது. இசை ஏசாயா 43வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இஸ்ரவேலின் தொடர்ச்சியான இந்த நிலைத்தன்மை அல்லது உயிர் வாழ்வு என்பது
உலகிற்கும் வரலாற்றிற்கும் ஒரு செய்தியாகும். என்ன செய்தி? தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நீதி, தேவனுடைய கருணை மற்றும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் இசை ஒரு வாழும் சான்றாகும். இந்த சான்றை எந்த சக்தியாலும் அழிக்கவே முடியாது. தேவன் உண்மையுள்ளவர் என்பதற்கு இஸ்ரவேல் என்கிற தேசம் சாட்சியாக நிலைத்திருக்கிறது. எனவே இஸ்ரவேலை அநேக நாடுகளுக்கு இசை தேவன் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறபடினாலே அந்த தேசத்தை யாராலும் அழித்துவிடவே முடியாது. இந்த உலகத்திலே தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகவாதிகளுக்கு இல்லை. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தை கை நீட்டி காட்டினால் அது மிகையாகாது. காரணம், இந்த உலக வரலாற்றிலே 2000 வருடங்களுக்கும் அதிகமாக சிதறடிக்கப்பட்ட ஒரு இனக்கூட்டம்தான் இந்த இஸ்ரவேல். இவர்களுடைய சரித்திரம் இரத்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் இசை மகா யுத்தத்தின் போது 6 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். பல மன்னர்கள் இவர்களை கொன்று குவித்தார்கள். அநேக உபத்திரவங்களுக்கு உட்பட்டதான ஒரு இனக்கூட்டம், சிதறணிக்கப்பட்ட இனக்கூட்டம். இந்த உலகத்திலே எந்த ஜாதியும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் மத்தியிலே தப்பி பிழைத்ததில்லை. தப்பி பிழைப்பது ஒருபுறம் இருக்கட்டும், மீண்டும் தேசமாக அவர்கள் உருபெற்றதில்லை. ஆனால் இஸ்ரவேல் தேசமாக உருபெற்றது. காரணம், தேவனாலே இஸ்ரவேல் தேசம் பல நாடுகளுக்கு சாட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. என்ன சாட்சி? தேவன் தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். தேவனுடைய நீதி, கருணை மற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு இஸ்ரவேல் ஒரு சாட்சி. தேவன் இருக்கிறார் என்பதற்கு இஸ்ரவேல் ஒரு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது காரணம், இயேசு கிறிஸ்து மேசியா இசை இந்த இஸ்ரவேல் இருக்கிற எருசலேமுக்கு திரும்ப போகிறார். கடைசி கால தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலை சுற்றியே இருப்பதால் அது இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இஸ்ரவேல் தேசத்தையும் அதன் மக்களையும் சார்ந்துள்ளது. எனவே தேவன் அந்த தேசம் அழியாமல் இருப்பதை உறுதி செய்கிறார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது ஒலிவ மலை நடுவாக 2ஆய் பிளந்து கிழக்கு மேற்காக ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். அதிலே பாதி வடப்பக்கத்திலும் பாதி தென்பக்கத்திலும் விலகி போகும் என்று சகரியா 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே தீர்க்க தரிசனம் தெளிவாக உள்ளது. இயேசு கிறிஸ்து நியூயார்க் அல்லது ரோமாபுரிக்கு திரும்புவார் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் எருசலேமுக்கு திரும்புவார். எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் என்கிற தேசம் அது நிலைத்திருக்க வேண்டும். அதை யாராலும் அழித்துவிட முடியாது. 5வது காரணம், இஸ்ரவேலை அழிக்க முயற்சிப்பவர்களை தேவன் நியாயம் தீர்க்கிறார். தேவன் இஸ்ரவேலரை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அதை எதிர்க்கும் நாடுகளை அவர் தீவிரமாக நியாயம் தீர்க்கிறார். வரலாற்று ஆதாரங்கள் இதை நமக்கு காட்டுகிறது. கர்த்தரின் வேதம் அதை உறுதிப்படுத்துகிறது. சகரியா 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்ளுவார்கள். யோவேல் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுவானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளுக்கு திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தம் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் இஸ்ரவேல் என்கிற தேசத்துக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை அழிக்க முயற்சிப்பவர்களை தேவன் நியாய தீர்ப்புக்கு தப்ப விடுவதே இல்லை. இந்த 5 காரணங்களின் நிமித்தம் இஸ்ரவேல் என்கிற தேசத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. யாராலும் இஸ்ரவேலை அழிக்கவே முடியாது. தற்காலிகமாக இஸ்ரவேலின் மீது படையெடுத்து ஜெயம் எடுக்கலாம். சில காலம் இஸ்ரவேல் என்கிற தேசம் மற்றவர்களுடைய அந்த உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும். ஆனால் இஸ்ரவேலை யாராலும் அழிக்க முடியாது. அழிவு என்பது தற்காலிகமாக இருக்குமே தவிர, ஆனால் நிரந்தரமான ஒரு அழிவை இஸ்ரவேல் தேசத்துக்கு யாராலும் உண்டு பண்ணவே முடியாது. இசை காரணம், அது தேவனுடைய தேசம். மீண்டும் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்போகிறார்.
போகிறார். இஸ்ரவேலருடைய எல்லா சத்துருக்களையும் அழித்து தேவன் இஸ்ரவேலிலிருந்து இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்காக இருக்கிறார். இந்த 5 உண்மைகளின் நிமித்தமாக தேவன் சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் என்கிற தேசத்தை யாராலும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.